பெரியம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? எது? என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? பின்ன இல்லையா? அப்ப நிஜமாவே எனக்கு ஆக்சிடென்ட்னா இப்படி தானே பதறி இருப்ப? வாயை கழுவுங்க. இன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, அவ்வளோ சீக்கிரம் நான் செத்தெல்லாம் போக மாட்டேன். எங்க பெரியம்மாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய டார்ச்சர்னு எவ்வளவோ இருக்கு. எனக்கு ஏதோ ஆச்சுனதும் எங்க பெரியம்மா எப்படி துடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆமாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க தெரியுமா? நீ ஏன் இவ்வளோ அப்பாவே இருக்க? நானே ஒரு நிமிஷம் உண்மைதான்னு நம்பிட்டேன். அப்புறம்தான் அதெல்லாம் நீலிக்கறி இருந்து தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்திலேயே மகளுக்கும் மருமகனுக்கும் ஏவல் வேலை செய்ய சொன்னாங்க பாத்தீங்களா? அவங்கள விட நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த ஆக்சிடென்டே என்னோட செட்டப் தான். என்னங்க சொல்றீங்க? பதறாத. அவங்க வீட்டில் நடக்கிற முதல் விசேஷத்துக்கு இவங்க போகக்கூடாதுன்னா இப்படி ஒரு செட்டப்பே நான் பண்ணேன். இதுவே அவங்க வாழ்க்கையில ஒரு பிளாக் மார்க் தானே. இதே மாதிரி தான் ஒன்று நடக்கும். என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? சொல்லியிருந்தா நீ பெரியம்மா நம்புற மாதிரி அழுதுருப்பியா? அதுக்காக இப்படியா பண்றது? இங்க பாரு, இனிமேல் எல்லாமே அப்படிதான். நான் என்ன பண்ண போறேன்னு யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா கண்டினியூஸா அவங்க படாத பாடு பட போறாங்க. சரி, வந்துட போறாங்க. வா உள்ள போலாம். சரி. ஏய், நான் ரப்பர் பேண்ட் போடுறேன், நீ எண்ணி வை. 1 2 3 4 5 6 7. மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டேய், வளைகாப்பு சாப்பாடெல்லாம் மீந்து போச்சுல, அதெல்லாம் பொட்டலம் போட்டுட்டு இருக்கோம். எதுக்குமா? டேய், இதை இப்படியே கொண்டே கடையில கொடுத்தா திருப்பி வாங்கிக்குவானா? அத வேற பொட்டலமா போட்டு இன்னொரு கடையில கொண்டே கொடுத்தா எப்படி இருக்கும்? மா சூப்பர் ஐடியாமா. ஆமா ஆமா, இந்தா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீயே கடையில கொண்டே கொடுத்துட்டு வந்துருமா? நானா? ஆமா, நீதான். என்னால முடியாது. டேய், வேலைக்கும் போக மாட்டேன், இதையும் செய்ய மாட்டியா? ஒழுங்கு மரியாதை கொண்டு கொடுத்துட்டு வந்துரு சொல்லிட்டேன். மா 2மா. ஏய், இவ்வளவு இருக்குது, 2 தான் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, 2 பேரும் வந்திருக்காங்கம்மா. ஆண்டி வாங்க வாங்க வாங்க, இதெல்லாம் எடு. சித்ரா, இதெல்லாம் எடுத்து வை. வாங்க 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 வாங்க, உட்காருங்க மருமகனே. உட்காருமா, உட்கார். என் சம்மந்தி வீட்டுல மதி வெங்கலச்சல மாதிரி இருந்தா, அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனா அவ இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிட்டமா. அட அட அட, என்ன லட்சணமான ஒரு பொண்ணு. நான் கூட கல்யாணம் புதுசுல கவனிமா மொத விசேஷம் வச்சு நீங்க இல்லன்னு என் மனசே கேட்கல தெரியுமா? என்னென்னமோ செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு வாய் எடுத்து வைக்க மனசு வரலையே. உண்மையே சொல்றேன், இப்ப எனக்கு 3 பொண்ணுங்க. ஆமா, மதி, சித்ரா, திவ்யா. என்ன மருமகனே, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா. ஏ சித்ரா, என்ன நின்னு வாயை பாத்துட்டு இருக்க? 2 பேரும் கூட்டு போய் சாப்பாடு போடு. சாப்பிடுவாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. ஏமா, இதுவும் உன் வீடுதான், சாப்பாடு பிரமாதம். ஒண்ணு ஒரு வாய் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுதுன்னு சாப்பிட்டவங்க எல்லாம் சொன்னாங்கம்மா. இல்ல, இப்ப அன்டைம் ஆயிடுச்சு, அதான். ஓ, ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போயிடுச்சு. எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க ஆண்டி. அதான் உங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. இருந்தாலும் நேர்ல போய் பாத்துட்டு வாங்கன்னு அம்மா சொல்லி அனுப்புனாங்க, அதான். ஓ, சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுல? ஒரு குறை இல்லம்மா. சரி சரி, அப்போ நாங்க கிளம்புறோம் ஆண்டி. என்ன பேச்சுது? மூச்சு விடக்கூடாது. ராத்திரி இருந்து 2 பேரும் சாப்பிட்டு தான் போகணும். இல்ல, அது வந்து மருமகனே, நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரோம். கண்டிப்பா வரணும். நிச்சயமா வரோம் ஆண்டி. மா, அதான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னியம்மா. ஆமால, அப்ப விருந்துல உங்களை அசத்திடுறேன். அதனாலதான் மருமகனே இப்ப நான் உங்களை விடுறேன். சரியா? சரி சரி, வரோம் ஆண்டி. வரேன். வாங்க.
என்னடா சோமு இது, உன் மாமியார் இப்படி ஒரு குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சிருக்கா? ஏமா அவங்க நல்ல டைப்பா தானே இருக்காங்க. அதை தாண்டா நானும் சொல்றேன். விசேஷத்துக்கு போக முடியலன்னா கூட பதறி போய் உடனே அனுப்பி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொம்பளை தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ. இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை சம்மந்தியா வந்தா என்ன பண்ணணும்? ஏமா உனக்கு தானே தெரியும், அதையும் நீயே சொல்லு. எனக்கு கிடைச்சிருந்தா ஊரையே வாங்கியிருப்பேன். நமக்கு தான் இப்படிப்பட்டவ சுந்தரி கிட்ட எல்லாம் போய் மாட்டிருக்கா. மா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? டேய், என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? திவ்யாவோட அம்மா மட்டும் பங்களால இருக்கணும், சுந்தரி மட்டும் ஒரு சின்ன இடத்துல இருக்கணுமா? என்னம்மா திடீர்னு சோசியலிஸ்ட் எல்லாம் பேசுற? இது சோசியம் இல்லடா, நெசம். என்னம்மா சொல்ற? சுந்தரியையும் அதே மாதிரி பங்களால கொண்டு போய் உட்கார வைக்கணும். எப்படி? நீ ஒரு கூறு கட்டவன், உனக்கு ஒண்ணுமே புரியாது. விடு, அது என் பொறுப்பு. ஏமா என் மாமியார் மேல உனக்கு அவ்வளவு பாசமாமா? ஆ, அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. மதி இப்போ உன் மாமியார் வீட்டுல இருக்கா. நாம அவளை பாக்குற சாக்குல அடிக்கடி அங்க போவோம். ஒரு நாள் நம்மள அங்க தங்க விட்டா போதும்ல. அதுக்கப்புறம் நம்ம அங்க நிரந்தரமா தங்கிட மாட்டோம். டேய், இப்போ உன் மாமியார் இருக்கிற வீடு எனக்கு பிடிக்கலடா. மா என்னடா? இப்பதான் மதி கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பாக்குறா. மொத்தமா அவளை பிரிச்சிருவ போல் இருக்கேம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ஏய், எங்கடி அந்த கட்டு சோறு? போய் எல்லாத்தையும் எடுத்து பையில வைப்போ. இவன் ஒரு வேலைக்கு ஆக மாட்டான், அதை நம்மளாவது கடையில கொண்டு போய் குடுத்துட்டு வரலாம். மா, என்னம்மா இப்படி உட்காந்துருக்க? சொன்னா கேளுமா. நாமளே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா அவளுக்கு எல்லாத்தையும் நாமளே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும்மா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்தணுமா. வா, எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடு. நீ ராஜிய சாப்பிட கூப்பிடு. நான் கூப்பிட்டேம்மா, அவ இப்ப வேணா அப்புறமா சாப்பிடுறேன்ட்டா. அம்மா இந்தாம்மா, கோயில் பிரசாதம் ராஜிக்கு வச்சு விடு. பிடிச்ச தோசம்லாம் போகட்டும். இப்படியே இருந்தா எப்படிங்க? நீங்க கடைக்கு போங்க, நாங்க தான் இருக்கோம்ல. பரவலமா இருக்கட்டும், விடு. நீ போம்மா. சரிப்பா. மா, ராஜி ரூம்ல இல்லம்மா. என்னடி சொல்ற? ஏய், எதுக்கு பதற? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. பின்னாடி போய் பாரு, ரூம்லயும் போய் பாரு. நான் மாடியில போய் பாக்குறேன். சரிங்கப்பா. என்னடி? பின்னாடி இல்லம்மா. அவள அங்கேயும் காணோம். என்னங்க? மாடியிலயே அவ இல்லையே. ஐயோ, போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சு. பர்வதம், கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தெரியுங்க, அவ பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஐயோ, என் புள்ளைய தொலைச்சிட்டேனே. மா, இப்படி அழுதுட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் தேடலாமா? அப்பா, நீங்க வெளியில பாருங்க, நான் பக்கத்து வீட்டுல எங்கேயாவது இருக்கால பாக்குறேன். ஐயோ, ராஜி. அந்த வீடு தானே, நிறுத்துங்க. எவ்வளோண்ணா? 60 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. இந்த மதி. வாங்க. வா திவ்யா, உட்கார. வாமா. அத்தை, என்னாச்சு நட்ராஜ்? வெற்றி தம்பியை பாத்தீங்களா? நல்லா இருக்காருமா. அத்தை தான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அவரை பார்த்ததுமே அழுதுட்டாங்க. பின்ன இருக்காதா? அங்க கல்யாண வீட்டுல கூட என்னமா வேலை பார்த்துச்சு. பெத்த பிள்ளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. சரிப்பா, என்ன குளறுபடி நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அவர் மொபைலை எவனோ திருடிட்டு போயிருக்கான்.
திருடினவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை வச்சு கொஞ்ச நேரத்துல தவிக்க விட்டாங்கம்மா. அப்புறம் அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியாம கார்ல அவரை தேடின கொஞ்ச நேரம் இருக்கே, பா நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குமா. அப்புறம் அவருக்கு எதுவும் ஆளும் தெரிஞ்ச உடனே தான் நிம்மதியா இருந்துச்சு. சரிப்பா, அப்பவே கிளம்பிட்டதா சொன்னீங்க. நேரம் ஆக ஆக எனக்கு பயமாயிடுச்சுப்பா. இல்லம்மா, அத்தை தான் மதி வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏண்டா நாங்க இங்க வந்துட்டு அம்மா உனக்கு போன்ல சொன்னாங்களே. இருந்தாலும் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரதான் முறைன்னு அத்தை சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாஞ்சாலி ஆண்டி ஒரு பெக்யூலியர் கேரக்டர்னு. அவங்க ரொம்ப ஜாலியா பேசுனாங்கல்ல. உங்களுக்கு அங்க கவலையே இல்ல, நல்ல பொழுது போகும்ல. ஏன் கேக்குறீங்க? 24 ஹவர்ஸும் மதி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க பண்ண காமெடி நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் இல்ல மதி? நல்ல ஜோக் அடிப்பாங்க, நான் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், சூர்யா உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னடா சீரியஸா பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பா சொன்னேன்? அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தாங்க, அதான் அப்படி சொன்னேன். ஆமாமா, அவங்க ரொம்ப இன்னசென்ட் தான். குட்டி சும்மா இரு குட்டி. அது ஒண்ணும் இல்ல திவ்யா, சம்பந்தியமா கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்க. அத போய் பெருசா எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க மனசுல ஒண்ணும் இருக்காது. மா, என்னம்மா நீ அண்ணி சொன்னதையே டிரான்ஸ்லேட் பண்ணி வேற மாதிரி சொல்ற? அண்ணி, சுருக்கமா சொல்றேன், நீங்க இன்னசென்ட்டா இருந்துராதீங்க. இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. வேணும்னா மதிக்கிட்ட கேட்டு பாருங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாரு? திவ்யா, ராஜி. என்ன? என் பேரு சொல்றாங்க, ராஜின்னு. அதான் என் பேரு. என்னதான் உங்க வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல. எல்லாரோட சிரிப்பு சத்தமும் அடுத்த தெரு வரைக்கும் கேக்குதே. அப்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டேன் எல்லாம் சிறப்பா முடிஞ்சதுன்னு. சரி, நாமளும் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். வாழ்த்துக்கள். அப்படியே மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அந்த டவுட்டையும் கேட்டுட்டா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஏம்மா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? நீ என்ன வேணாலும் கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்ததே நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட முழுசா சொல்லணுங்கிறதுக்காகத்தான். ஆனா நீதான் அன்னைக்கு என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்ட. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளுமா. நான் உங்க பையன் கிட்ட தான் கேட்கணும்.
வரேன்னு சொன்னீங்க, வரல. ஆனா சண்டைக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போயிருக்கீங்க. அது வந்து ஓகே ஓகே ஓகே, அது உங்க விருப்பத்தை பொறுத்தது. அத பத்தி நான் எப்படி கேட்க முடியும்? அவ்வளவு பேர் இருந்த கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையாகிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு இல்ல? ஓகே, இட்ஸ் ஃபைன். பரவாயில்ல, விட்டுருங்க. தாலி கட்டினீங்க, விருந்து சாப்பிட்டீங்க, மாமனார் வீட்டுக்கு போனீங்க, இவ்வளவும் நடந்திருக்கும்ல. இதுக்கு நடுவுல ஒரு தடவையாவது என்ன பத்தின நினைப்பு உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன். பதில் சொல்லுங்க. அது வந்து அப்ப இருந்த நிலைமையில தோணிச்சா இல்லையா? இந்த கல்யாணத்தை நீங்க ஏன் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை விட உங்க வசதியானவங்களா இருக்கலாம், என்னை விட அழகான பொண்ணா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அது தேவையில்லை. ஒரு தடவையாவது என்ன நினைச்சு பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அது போதும். இத பாருமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐயோ, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? காரணமே இல்லாம அது நடந்திருந்தா கூட அத பத்தி நான் கவலைப்படல. நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2-3 பேரு என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி தான் சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேலெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதே மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு என்ன கேட்டீங்க? எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துப்பியான்னு கேட்டீங்கல்ல? அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுக்குள்ள நான் இந்த வீட்டு மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கேன், தெரியுமா? சரி, இப்ப சொல்லுங்க, நாம ஒரு பொண்ணுக்கு இப்படி வாக்கு கொடுத்திருக்கோமே, அதை காப்பாத்தணும்னு உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்காவது தோணுச்சா? இல்லம்மா, நாங்க தோணல, அத சொல்லுங்க. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன், தெரிஞ்சிடுச்சு. சரி, இந்த பொண்ணு கூடயாவது நல்லபடியா வாழுங்க. வரேன். இப்போ பரவாயில்லையா அத்தை? போதுமா, போதும். என்ன பெரியமா, என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா, ஒரே நான் தலைவலி. டாக்டர் வேணா கூப்பிட்டுமா? வேண்டாம்ப்பா, இதுக்கு போய் எதுக்கு டாக்டர் கூப்பிட்டுக்கிட்டு? கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி பெரியமா. பெரியமா, இதுல கல்யாணத்துக்கான வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா. என்னப்பா வெற்றி இது? நான் உங்ககிட்ட கணக்கு கேட்கறாளா? அதுக்கு இல்ல பெரியமா, எதுவா இருந்தாலும் உங்க நாலேஜ்க்கு வந்துடணும்ல. எனக்கு தலைவலியா இருக்கு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். நீ எடுத்து உள்ள வை. சரிங்க பெரியமா. கவிதா, இது பெரியமா ரூம்ல சரிங்க. வச்சிருங்க. அப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னேன், ரெடியா? பண்ணிட்டேங்க, ரெடியா இருக்கு. சரி. எதுக்கு வெற்றி? இல்ல பெரியமா, கல்யாண வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு வர சொன்னீங்க, அதான் முடிஞ்சிடுச்சுல. சரி, கிளம்பலான்னு. என்ன வெற்றி, திவ்யாவும் அங்க போயிட்டா? இவ்ளோ பெரிய வீட்டுல நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது? மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்ன பெரியமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உடனே மாப்பிள்ளை வீட்டுல பேசி திவ்யாவை மாப்பிள்ளை இங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன வெற்றி சொல்ற? ஆமா பெரியமா, நம்ம திவ்யா வசதியா வாழ்ந்த பொண்ணு, அங்க அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? பாவம் இல்ல, மாப்பிள்ளைங்க வந்துட்டாருன்னா எல்லாத்துக்கும் ஈஸி ஆயிடும்ல. இல்ல வெற்றி, அந்த தப்பை மட்டும் நாம என்னைக்குமே செய்யக்கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நம்ம சுந்தரி பாக்குறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தோம்.
அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல வசதியானவங்க, அவங்களுக்கும் உன் பையனை பேசட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு சுந்தரி என்ன சொன்னா தெரியுமா? பெரிய இடம்லாம் வேண்டாமா, வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா. கல்யாண மண்டபத்துல நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக சுந்தரி தான் பையனை நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கா. அந்த நேரத்துல சுந்தரி தான் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சா. அவளுக்கு போய் நம்ம துரோகம் செய்ய முடியுமாப்பா? பெரியமா, இது துரோகம் இல்ல பெரியமா. இல்ல வெற்றி, சுந்தரி ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். எந்த காலத்திலயும் நாம இதை கெடுத்துடக்கூடாது. நம்ம மாப்பிள்ளை சுந்தரி கூட தான் இருக்கணும், அதுல வேற பேச்சே இல்லப்பா. நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரிதான் பெரியமா. திவ்யாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குப்பா, அது ஒன்னே எனக்கு போதும். நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்துருங்களே, ஏன் இருக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பெரியமா. அப்புறம் என்ன, போங்க போய் ஆக வேண்டியதா பாருங்க. சரி பெரியமா. கவிதா, இது உள்ள வச்சு எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் பெரியமா. சரி.